பிரைஸ்லாட். என் பேர் ஜாக். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சொல்லப்படுற தலைப்பு வந்து விசுவாசம். ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு தேவையானது விசுவாசம். அதாவது ஒரு விசுவாசம் என்றால் ஒரு மெய்யான கிறிஸ்தவனு மூச்சு மாற அதோட எடுத்துக்காட்டு கான்செப்ட் 2 கதையை பற்றி சொல்ல போகிறேன். தேவனே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு பூமிக்கு வந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு நம் பாவங்களை போக்கினார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு பாவங்களிலிருந்து விடுவித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு அவர் ரத்தத்தினால் கலவையை நம்மை சுத்திகரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு அவர் பிள்ளைகளாக ஏற்றி கொண்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்போ 7 கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் 2 கதை சொல்லணும். ஃபஸ்ட்டு கதை வந்து கானான் ஸ்திரீ. ஏசப்பா ஒரு நாள் புதுசாத்தி ஊருக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அவங்க பெண்ணுக்கு ரொம்ப பேர் பிடிச்சி ஆடிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் போய் உதவி கேட்டோம். யாருமே விஷயமே தட்டி கழிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் மன கஷ்டத்தில் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொன்னாங்க ஏசப்பா வந்துருக்காரு, போய் அற்புதங்கள் செய்வார்னு சொன்னோன்னே அவங்க வந்து போய் ஏசப்பாட்ட கேட்டாங்க, ஏசப்பா என்னோடய பெண்ணுக்கு ரொம்ப பேர் பிடிச்ச ஆடுது ஏசப்பா, அவங்கள வந்து உதவி செய்ய முடியுமா கேட்கும் போது ஏசப்பா ஃபஸ்ட்டு சொன்னார், ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு அப்போ நாய்க்குட்டி வைக்க முடியுமா, அதுபோல் தான் ஃபஸ்ட்டு இஸ்ரவேலுக்கு தான் செய்வேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் செய்வேன்னு சொன்னோன்னு இந்த கானானிஸ்தி சொன்னாங்க, மேதையிலேருந்து கீழே எச்சியை போல் நாய்க்குட்டி சாப்பிடல ஏசப்பா, அது மாதிரி உதவி செய்ய முடியுமான்னு கேட்கும்போது சரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு ஏசப்பா சொன்னார். உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் நன்னைன்னு உள்ள 100 போய் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு வேலைக்காரங்க திமிராதக்காரனாக இருந்தார். அவனை குணப்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தபோது அவனை அப்புறம் நல்லவனாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தபோது ஒரு நாள் யோசிச்சிருந்தார். இப்போ அவங்கள வேலையை ஆட்களை வந்து ஏசப்பா வந்துடலாம் சொன்னார். நிறையா அற்புதங்கள் செய்வார்னு சொன்னோன்னே அவர் போய் ஏசப்படைய கேட்டார், ஏசப்பா என்ற திமிராத வேலைக்காரனாக இருக்கான், அவனை மட்டும் உதவி செஞ்சு அவனை நல்லவனாக மாற்ற முடியுமான்னு கேட்கும்போது ஏசப்பா சொன்னார், நான் சரி அவன் வீட்டுக்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னோன்னே 100 பேர் சொன்னால், நீங்கள் ஏசப்பா நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வரணும் ஏசப்பா நீங்கள் சொன்னால் ஆக கடவுள் ஏசப்பான்னு சொன்னோன்னே ஏசப்பா சொன்னார், இஸ்ரவேலே இந்த விசேஷத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னோன்னே நீ வீட்டுக்கு போய் பாரு இந்த திமிராகாரம் சரியாயிருப்பான்னு சொன்னோன்னே 100 போய் டக்குன்னு போய் பார்த்தா திமிரோட சரியானா 100 வந்து ஏசப்பாக்குன்னு தேங்க்ஸ் சொன்னான். அதுக்கப்புறம் இது போல் தான் மழை அளவுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கடைகளுக்கு விசுவாசனே மழையே பேர்ந்து சமுத்திரத்தில் விழுகுன்னா விழுகும். தேங்க்யூ.